இந்தியை நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் திணிக்கலாம், எங்கள் மீது திணிக்க முடியாதுங்கிற ஒரு அரசியல் யுத்தத்தை நமது நாட்டுடைய முதலமைச்சர் நமது தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருக்கிறார். ஏன் நாங்கள் இந்தியை எதிர்க்கிறோம்? ஏன் இந்தி நாங்கள் கூடாதுங்கிறோம்? ஏன் கூடாதுங்கிறோம்? நாடு சுதந்திரம் அடைகிறது. நாடு சுதந்திரம் அடைந்தவுடன் இந்தியாவுடைய ஆட்சி மொழியாக இந்தியை அறிவிக்க வேண்டும் என்று அன்றைய ஆட்சியாளர்கள் கங்கணம் கட்டுகிறார்கள். இதே சிதம்பரத்தில் எங்கள் ஊரில் பிறந்து சிதம்பரத்துக்கு படிக்க வந்த எங்கள் தாத்தன், நமது தாத்தன், நம்முடைய முன்னேற்றிய சிவகங்கை ராஜேந்திரன் எதற்கே ராணுவம் நிற்கிறது. துப்பாக்கியால் சுட்டால் மாண்டு போக தெரிகிறது. துப்பாக்கி தூக்கி ராணுவம் நீட்டுகிறது, காவல்துறை நீட்டுகிறது. நெஞ்சை நிமிர்த்தி இந்தி ஒழிக, தமிழ் வாழ்க என்று தன் நெஞ்சை துப்பாக்கி கரையாக்கி செத்து போகிறார். உங்கள் பக்கத்திற்கு கீழப்படுவது பிறந்த நம் தாத்தன் சின்னசாமி தன் தேகத்திலே மண்ணெண்ணை ஊற்றுகிறார். மண்ணெண்ணை ஊற்றி தீப்பற்றி வைத்தால் செத்தொழிந்து போவோம் என்று தெரியும். ஆனாலும் தீ பற்றி எரிகிற போது இந்தி ஒழிக, தமிழ் வாழ்க என்று கத்தித்தீர்ந்தோம். ஏன் கத்தினோம்? எதற்கு கத்தினோம்? இந்தியாவுடைய ஒற்றை அடையாளமாக இந்தியை அவர்கள் ஆக்க பார்த்தார்கள். நாங்கள் சொன்னோம், இந்தியாவின் அடையாளம் இந்தி இல்லை. ஏன் இல்லை? இந்தியாவின் அடையாளமாக இந்தியாவின் காலில் இருக்கிற காஷ்மீர் மாநிலத்துடைய தாய்மொழி காஷ்மீரிய மொழி, பஞ்சாப் மாநிலத்துடைய தாய்மொழி பஞ்சாபி மொழி, ராஜஸ்தான் மாநிலத்துடைய தாய்மொழி மார்வாடி ராஜஸ்தானி மொழி, இமாச்சல பிரதேச மாநிலத்துடைய தாய்மொழி ஹிந்தி என்கிற மொழி, டெல்லி பட்டணத்துக்கு கிடைக்கக்கூடிய மைதிலியை தாய்மொழியாக கொண்டிருக்கிற, பிகாரியை தாய்மொழியாக கொண்டிருக்கிற, சாந்திரியை தாய்மொழியாக கொண்டிருக்கிற, அவதியை தாய்மொழியாக கொண்டிருக்கிற, போஜ்புரியை தாய்மொழியாக கொண்டிருக்கிற மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர் என்கிற 4 மாநிலங்கள். அசாம் என்கிற மாநிலத்துடைய தாய்மொழி அசாமி, அருணாச்சல பிரதேசம் என்ற மாநிலத்துடைய தாய்மொழி அசாமி, நாகாலாந்து என்ற மாநிலத்துடைய தாய்மொழி நாகா, திரிபுரா என்ற மாநிலத்துடைய தாய்மொழி திரிபுரி, மேகாலயா என்ற மாநிலத்துடைய தாய்மொழி காலா, கோசி, கோரா. பக்கத்தில் இருக்க மேற்கு என்ற மாநிலத்துடைய தாய்மொழி வங்கம், ஒரியா என்ற மாநிலத்துடைய தாய்மொழி ஒரியா, மத்திய பிரதேசத்தில் என்ற மாநிலத்துடைய தாய்மொழி அதே மைதிலி, சாந்திரி, போஜ்புரி. பக்கத்தில் இருக்க மராட்டியம் என்ற மாநிலத்தின் தாய்மொழி, உலகத்தில் பெரிய மொழிகள் ஒன்றாக இருக்கக்கூடிய மராட்டியம் என்ற மொழி. மோடி மஸ்தான் பிறந்த அந்த கருணி வித்தைக்காரர் பிறந்த குஜராத் என்ற மாநிலத்திலே தாய்மொழி குஜராத்தி. நீ பக்கத்தில் இருக்கக்கூடிய கர்நாடகா என்ற மாநிலத்திலே தாய்மொழி கன்னடம், தெலுங்கானா, ஆந்திரா என்ற மாநிலத்திலே தாய்மொழி தெலுங்கு, அண்டை மாநிலமான கேரளா என்ற மாநிலத்திலே தாய்மொழி மலையாளம், தமிழ்நாட்டுடைய அன்னை மொழியான தாய்மொழியாவது செந்தமிழ் மொழியான நம்முடைய அன்னை தமிழ். இத்தனை மொழிகள் இருக்கிறது. இத்தனை மொழிகள் இருக்கிறது. நம் மீது இந்தியை திணித்தார்கள். பாவம் உத்தரப்பிரதேசக்காரனும் பீகார்காரனும் இந்தி படிச்சா வேலை கிடைக்கும் போல, இந்தி படிச்சா அரசாங்கத்துல பெரிய பதவிக்கு போலாம் போல, இந்தி படிச்சா நம்ம நாட்டின் முதல் குடிமகனாய் நான் இருப்போம் போலன்னு யூபி காரனும் பீகார்காரனும் மாப்பிக்காரனும் இந்தியை படிச்சான். ஆனால் அன்னை தமிழ்நாட்டில் நமது திராவிட இயக்கத்தின் வீரர்கள் தந்தை பெரியாரால், பேரறிஞர் அண்ணாவால், முத்தமிழர் கலைஞரின் தோழர்களால் உந்தப்பட்டு தெருவாய் போய் சொன்னோம், இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமா, நீங்கள் எல்லோரும் வாழுங்கள் நாட்டினரே, செந்தமிழுக்கு தேவை வந்தபின் இந்த தேவமிருந்த லாபம் உண்டோ, இந்தை மொழி எங்கள் மொழி, அந்த வீர தமிழ் மக்கள் ஆதி என்போம், இந்திக்கு செல்லுவார் அந்த ஈனரை காரி முடித்திடுவோம். எப்பக்கம் வந்து புகுதல் நிதி எத்தனை வட்டாரம் கூட்டி வரும் அற்பவந்தன் இதனை அழுத்தவன் ஆதிக்கதனை மாங்குயில் கோவிலை பூஞ்சோலை எம்மை மாட்ட வைக்கும் சிறைச்சாலை எங்க விடவும் தமிழ் தாய்களை உயிர் உடலை விட்டு நீங்கி வருகிறது. செத்தொழிந்தோம், போராடினோம், இந்தியை தடுத்து நிறுத்தினோம். இந்தி நம்மை திணிக்கப்படவில்லை. இளைஞர் எத்தனை பேர் இருக்கிற தமிழ்நாட்டின் கனவு புதிதாக கட்சி ஆரம்பிக்க எத்தனை பேர்? பெருமரியாதைக்குரிய நம்முடைய அமைச்சர் சொன்னாரு, அது டிவிக்கேவா ஏதோ ஒரு கனவு. கட்சி ஆரம்பிக்கிற அத்தனை பேர் நாங்கள் ஊழல் இல்லாத சிங்கப்பூரை போல ஆட்சியை கொண்டு வருவோம், நாங்கள் அமெரிக்காவை போல ஆட்சியை கொண்டு வருவோம், நாங்கள் லண்டனை போல ஆட்சியை கொண்டு வருவோம், மலேசியாவை போல ஆட்சியை கொண்டு வருவோம். யாராவது ஒருத்தர் நான் பீகாரை போல ஆட்சியை கொண்டு வருவேன், நான் யூபியை போல ஆட்சியை கொண்டு வருவேன், நான் மாப்பியை போல ஆட்சியை கொண்டு வருவேன் ஒருத்தர் சொல்ல முடியுமா? தமிழ்நாட்டுக்கு போட்டிய அண்டை நாடா, அண்டை மாநிலம் இல்ல. காரணம் திமுக கருப்பு சிவப்பு கொடி. நல்லா படிச்சு நான் அமெரிக்கா போன ஆசை, லண்டன் போன ஆசை, சிங்கப்பூர் போன ஆசை இருக்கு இல்லையா? கொஞ்ச நாள் சவுதி அரேபியாவுக்கு, துபாய்க்கு, மலேசியாவுக்கு, சிங்கப்பூருக்கு வேலைக்கு போன நமக்கு ஆசை இருக்குல்ல? யாருக்காவது ஒருத்தருக்கு நான் நல்லா படிச்சு பீகாருக்கு, உத்தரப்பிரதேசத்துக்கு வேலைக்கு போன ஆசை இருக்கா? யாருக்காவது இருக்கா? என் தம்பி கேட்பான், நடுராத்திரி சுற்றுலாட்டுக்கு நான் ஏன் போகணும்? அந்த ஊர்ல இருந்து என் ஊருக்கு படைக்க வர்றானே. இந்தி தெரியாது என்று சொன்ன தமிழ்நாடு வேளாண் துறையில் வளர்ந்த மாநிலத்தில் 2வது மாநிலம். 8 நதிகள் ஓடினாலும் உத்தரப்பிரதேசம் 23வது மாநிலம்.
இந்தி தெரியாது போடா என்று சொன்ன தமிழ்நாடு மருத்துவ கட்டமைப்பில் 2வது மாநிலம். இந்தி படித்த யூபி பீகார் மருத்துவ கட்டமைப்புல 23வது மாநிலம். இந்தி தெரியாது போடா என்று சொன்ன தமிழ்நாடு போக்குவரத்து கட்டமைப்புல எத்தனை மணிக்கு நீங்க ஸ்ரீமுட்டத்துக்கு போனாலும், ராத்திரி 1 மணிக்கு போனாலும் கடலூருக்கு பஸ் இருக்கு, கடலூருக்கு 1 மணிக்கு போனாலும் விருத்தாச்சலத்துக்கு பஸ் இருக்கு, சிதம்பரத்துக்கு பஸ் இருக்கு, அங்கிருந்து பாண்டிச்சேரிக்கு பஸ் இருக்கு, அங்கிருந்து சென்னைக்கு பஸ் இருக்கு, அங்கிருந்து சென்னையில இருந்து கோயம்புத்தூர் பஸ் இருக்கு, கோயம்புத்தூர் மதுரைக்கு பஸ் இருக்கு. தமிழ்நாட்டில் எந்த ஊரிலும் எத்தனை மணிக்கு போகிற பேருந்து சேவை நமக்கு இருக்கிறது. ஆனால் யூபி காரன் பீகார்காரனுக்கு 6 மணிக்கு மேல பஸ்னா என்ன தெரியாது. தமிழ்நாடு வளர்ந்து நிற்கிறது. காரணம், எங்களிடம் இருமொழி கொள்கை இருந்தது. பேரறிஞர் அண்ணா உலக தொடர்புக்கு ஆங்கிலத்தையும் உள்ளூர் தொடர்புக்கு தமிழையும் கொடுத்தார். நாங்கள் எங்கள் அன்னை மொழியை காத்து நின்றோம். அதனால்தான் எங்களுக்கு போட்டி. எங்கள் தலைவர் சொன்னது போல் அண்டை நாடோடு தான், ஒருபோதும் யூபியோடு பீகாரோடு இல்லை. இப்படி வளர்ந்து நிற்கிற நம்மளை பார்த்து நீ ஹிந்தி படிடான்னு சொல்றான். நான் ஹிந்தி படிச்சு என்னத்தை சாதிக்க போறேன்னா கேட்டேன். பல்வேறு மொழி பேசுகிற இந்திய நாட்டை இந்தி பேசுபவர்களுடைய சொந்த நாடு என்ற ஆக்கிர முயற்சியை எண்ணிலடங்காத இந்திய தலைவர்கள் செய்த அதே தற்கொலை முயற்சியை மீண்டும் நாட்டின் பிரதம அமைச்சர் நரேந்திர மோடி செய்ய துணிகிற போது, இன்ப தமிழ் எங்கள் மொழி, அதன் வழியில் தமிழ்நாட்டை நாங்கள் காப்போம் என்று ஒரு மரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய ஆணைக்கு இணங்க இளைஞர் அணியை திரட்டி 231வது தொகுதியாக பெரும் மாநாட்டை, ஒரு மண்டல மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிற கடலூர் கிழக்கு மாவட்ட கழகத்தின் செயலாளரும், தமிழர்கள் எவ்வளவு மொழியில் ஆழமான பற்றும் உணர்வும் கொண்டார்களோ அதே ஆழமான பற்று உணர்வும் தன் நிலத்தின் மீதும் தன் விவசாயத்தின் மீதும் கொண்டிருந்தார்கள். தொல்குடி மூத்த குடி தன்னை வேளாண்குடி என்று அறிவிப்பதில் பெருமை கொள்ளும். அந்த வேளாண்குடிக்கென இந்திய அரசியலில் இந்தியாவின் இதயம் வேளாண்மை என்று சொல்லித் தருகிற போது, அரசியல் அங்கீகாரத்தில் நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அன்பு முதலமைச்சர் அவர்களால் தமிழர்கள் நாங்கள் தனி நிதிநிலை அறிக்கையை எங்கள் வேளாண்குடிக்கு கொடுக்கிறோம். அதையும் தென்னார்காடு மாவட்டத்தின் திராவிட இயக்கத்தின் கீழ ஒரு மரியாதைக்குரிய பேரறிஞர் அண்ணாவின் தம்பி முத்தம் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடைய அன்பு புதல்வன், உங்களுடைய மாவட்ட கழகத்தின் செயலாளர் என்னுடைய ஆர்வி ஐயா எம்ஆர்கையை கொடுக்கிறோம் என்று உங்கள் வழியை, உங்கள் மொழியை, தமிழ்நாடு முழுக்க வேளாண்குடியுடைய நிதிநிலை அறிக்கையை தனித்த ஒருவராய் நின்று 5 ஆண்டு காலம் களமாடி 5வது ஆண்டில் முடித்துவிட்டு இன்று வகுப்பாசிரியை போல் மேடையில் வகுப்படுத்திக் கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய ஐயா மாண்புமிகு அமைச்சர்களுக்கும், ஒருவர் பிரம்மன் தலையில் பிறந்தார் அவர் மேல் பிறப்புக்காரர், ஒருவர் பிரம்மனின் காலில் பிறந்தார் அவர் கீழ்பிறப்புக்காரர், மேலே பிறந்தவருக்குத்தான் எல்லா உரிமையும் உண்டு, கீழே பிறந்தவருக்கு எந்த உரிமையும் இல்லை என்று மனிதர்களை உரிமையின்பால் குறித்த போது, மேல்பிறப்பு கீழ்பிறப்பு என்று பிறப்பை குறித்த போது ஒரு தலைவர் சொன்னார், அதனடா மேல்பிறப்பு, அது என்னடா கீழ்பிறப்பு, எல்லோரும் சமமான உடன்பிறப்பு கிடைத்தார். கலைஞரின் உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் இளைஞர்களை எழுச்சியோடு மொழி சார்ந்து, மண் சார்ந்து, மாநிலம் சார்ந்து, மக்கள் சார்ந்து, சமூகம் சார்ந்து உருவாக்க வேண்டும் என்ற பெரும் முயற்சி எடுத்து இந்தியை நம் மீது இந்த அரசு திணிக்கிற போது, இந்தி கூடாது என்று எந்த தீரர்கள் தன் உடலை நெருப்புக்கு கொடுத்து, தன் தேகத்தை நெருப்புக்கு கொடுத்து நம் அன்னை தமிழை பாதுகாத்தார்களோ, அந்த அன்னை தமிழ் மீது ஒன்றிய மோடி அரசு தாக்குதல் நடத்துகிற போது 234 தொகுதிகளிலும் கழகத்தின் இளைஞரணியின் வாழ், கழகத்துடைய சார்பணியின் வாழ், கழகத்துடைய மாவட்ட கழக செயலாளர் வழிகாட்டுதலோடு உத்தரவோடு நடக்கிற இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இன்றைய நாள் வரலாற்றில் மிக முக்கியமான நாள். சென்னை பட்டணத்தில் மாலை 7 மணிக்கு உரையாற்றி அமர்ந்திருக்கிற தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரும் நமது தலைவரும் ஒரு சூழலை வைத்திருக்கிறார். நாட்டுக்கு தாடி நாட்டுக்கு ஆளுநரை வேண்டுமா என்ற நீதிமன்ற வாதத்தில்
ஆடுகளின் தாடிகள் எப்போதும் வெட்டுவதற்குத்தான், அது மடிப்பதற்குத்தான், ஆடுகளை அழகுபடுத்துவதற்குத்தான் தாடி பயன்படும். ஆளுநர் பதவியும் அப்படித்தான். அரசை வேண்டுமானால் அழகுபடுத்தும், ஒருபோதும் நாட்டுக்கு அது உதவாது என்பதை பறைசாற்றிய, நமக்காக வாதாடிய வழக்கறிஞர்களை கூட்டி இன்று தலைவர் அறிவித்திருக்கிறார். மாநில சுயாட்சிக்கு சாட்சியாய் தமிழ்நாடு நிற்கும், அதன் நீட்சியாய் இந்தியாவிற்கு தமிழ்நாடு வழிகாட்டும் என்று அறிவித்திருக்கிறார். எந்த நாளில் வழிகாட்டியிருக்கிறார்? எந்த நாளில் அறிவித்திருக்கிறார்? கற்பிட்டி தியாகராயர் என்கிற பெருமகன் பிறந்த இந்த நாளில் உலகிலேயே ஏன் கல்வியை ஆயுதமாக்கி போராடுங்கள் என்று உலகம் முழுக்க போராட்டம் நடந்தாலும் படிக்க வருகிற பிள்ளைகளுக்கு மதிய உணவை கொடுக்க வேண்டும் என்று முதலில் யோசித்த கற்பிட்டி தியாகராயருடைய பிறந்த நாளில் வழிகாட்டியிருக்கிறார். அந்த பிறந்த நாளில் அதுவும் ஒரு மரியாதைக்குரிய முட்டம் கிருஷ்ணமூர்த்தியுடைய அன்பு புதல்வரோடு இருந்து இந்த மேடையை பகிர்ந்து கொள்வதில் நான் எண்ணற்ற மற்றற்ற மகிழ்ச்சி. அன்பு கொண்ட தாய்மார்களே, அன்பு கொண்ட வயது உதித்த தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸ்கோர் நன்றி. என்ன ஸ்கோர்? என்ன ஸ்கோர்? ஸ்கோர் இல்ல அப்பதே செல்போன் ஒன்றிய என்ன கேமான் நீ திரும்ப என்ன கேமான் என்ன கேமான் எது பார்த்தா தெரியுதா நீ என்ன கேமா கேமா அப்படியே வந்து கேம் வந்துருக்கேன். கேம் அப்படி கையெல்லாம் ஆடுது கொஞ்ச நேரம். சரியா? இப்ப பாரு கொஞ்ச நேரம். யாராவது செல்போனு கை இருக்குங்க, செல்போன் வச்சுக்க தம்பிங்களா, செல்போன் தூக்குங்க தூக்குங்க, அவ்வளவுதான். செல்போன் தூக்குங்க. சரி, இதுல வந்திருக்க பசங்க இன்ஸ்டாகிராம் எத்தனை வச்சுங்க? இன்ஸ்டாகிராம் அப்படியே என்ன பண்றீங்கன்னா, இந்த ஸ்டேஜ போட்டோ எடுக்கிறீங்க, எடுங்க. ஸ்டேஜ போட்டோ எடுங்க, எல்லாரும் ஸ்டேஜ போட்டோ எடுங்க, எடுங்க. எடுத்தாச்சா? வீட்டுக்கு போய் உங்க இன்ஸ்டால ஐயா தான் சொன்னாரு, சோசியல் மீடியா வார்னார்ல, எங்க கழகம் எங்க கட்சி எங்க மாவட்டம்னு இந்த போஸ்ட் நீங்க போடுறீங்க. அதுல பேசுனது புரிஞ்சிருந்தா பாராட்டுங்க, பேசுனது தப்பா இருந்தா கண்டிச்சே போடுங்க. சரிங்களா? கொஞ்ச நேரம் பார்க்கலாமா தம்பி? பார்க்கலாமா? தெரியுதா தம்பி? உங்களுக்கு தெரியுதா? இதை எட்டி பார்க்கலாம். நீ நான் திரும்பாத அந்த புள்ளி போட சட்டை பக்கத்தில் கருப்பு சட்டை கொஞ்ச நேரம். இந்தியாவின் அடையாளமாக, இந்தியா என்றால் அது இந்தி பேசுவதற்கு மட்டுமே சொந்தமான நாடு. இந்திக்காரன் தான் உயர்ந்தவன், இந்திதான் அரசாங்க மொழி, இந்திதான் அலுவல் மொழி, இந்தியர்கள் நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம், இந்தி எங்கள் அடையாளம் என்பதை இந்த நாட்டின் பிரதம அமைச்சர் நரேந்திர மோடி அறிவிக்கிற போது ஹிந்தி பேசாத மாநிலத்தின் முதலமைச்சர்கள் எல்லாம் அமைதியாக மௌனமாக மௌனித்திருக்கிறார்கள். ஹிந்தி எங்கள் அடையாளம் இல்லை. ஹிந்தி இந்தியாவின் ஒரு மொழி, ஆம் ஒரு மொழி. ஆனால் இந்தி என்கிற மொழி எண்ணிலடங்காத மொழிகளை அழித்து திண்டு செலுத்து எண்ணிலடங்காத மொழிகளை வீட்டுக்கு அனுப்பிய மொழி. ஆனால் எங்கள் அன்னை தமிழ் என்கிற மொழி, எங்கள் அன்னை தமிழ் என்கிற மொழி, செம்மொழியான தமிழ் மொழி தன் வயிற்றில் இருந்து தெலுங்கு என்கிற சுந்தர தெலுங்கையும், கன்னடத்தையும், மலையாளத்தையும், தூதுவையும், தூதுவானத்தையும், ராஜமகாலையும், பராகுயையும், எண்ணிறங்காத கொங்குனி தூது என்கிற 76 மொழிகளை பெற்றெடுத்த மொழி எங்கள் அன்னை மொழி. இந்தியை நீங்கள் எங்கு வேண்டுமானால் திணிக்கலாம், எங்கள் மீது திணிக்க முடியாது என்கிற ஒரு அரசியல் யுத்தத்தை நமது நாட்டுடைய முதலமைச்சர், நமது தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருக்கிறார். ஏன் நாங்கள் இந்தியை எதிர்க்கிறோம்? ஏன் இந்தி நாங்கள் கூடாது என்கிறோம்? ஏன் கூடாது என்கிறோம்? நாடு சுதந்திரம் அடைகிறது. நாடு சுதந்திரம் அடைந்தவுடன் இந்தியாவுடைய ஆட்சி மொழியாக இந்தி அறிவிக்க வேண்டும் என்ற அன்றைய ஆட்சியாளர்கள் கங்கணம் கட்டுகிறார்கள். இதே சிதம்பரத்தில் எங்கள் ஊரில் பிறந்து சிதம்பரத்திற்கு படிக்க வந்த எங்கள் தாத்தன், நமது தாத்தன், நம்முடைய முன்னெத்திய சிவகங்கை ராஜேந்திரன். எதற்கே ராணுவம் நிற்கிறது. துப்பாக்கியால் சுட்டால் மாண்டு போக தெரிகிறது. துப்பாக்கி தூக்கி ராணுவம் நீட்டுகிறது, காவல்துறை நீட்டுகிறது. நெஞ்சை நிமிர்த்தி இந்தி ஒழிக, தமிழ் வாழ்க என்று தன் நெஞ்சை துப்பாக்கி கரையாக்கி செத்து போகிறார். உங்கள் பக்கத்திற்கு கீழப்படுவது பிறந்த நம் தாத்தன் சின்னசாமி தன் தேகத்திலே மண்ணெண்ணை ஊத்துகிறார். மண்ணெண்ணை ஊற்றி தீப்பற்றி வைத்தால் செத்தொழிந்து போவோம் என்பது தெரியும். ஆனாலும் தீ பற்றி எரிகிற போது இந்தி ஒழிக, தமிழ் வாழ்க என்று கத்தித்தோம். ஏன் கத்தினோம்?
எதற்கு கத்தினோம்? இந்தியாவுடைய ஒற்றை அடையாளமாக ஹிந்தியை அவர்கள் ஆக்க பார்த்தார்கள். நாங்கள் சொன்னோம், இந்தியாவின் அடையாளம் ஹிந்தி இல்லை. ஏன் இல்லை? இந்தியாவின் அடையாளமாக இந்தியாவின் காலில் இருக்கிற காஷ்மீர் என்ற மாநிலத்துடைய தாய்மொழி காஷ்மீரி என்ற மொழி, பஞ்சாப் என்ற மாநிலத்துடைய தாய்மொழி பஞ்சாபி என்ற மொழி, ராஜஸ்தான் என்ற மாநிலத்துடைய தாய்மொழி மார்வாடி ராஜஸ்தானி என்ற மொழி, இமாச்சல பிரதேசம் என்ற மாநிலத்துடைய தாய்மொழி ஹிம் என்ற மொழி, டெல்லி பட்டணத்துக்கு கிடைக்கக்கூடிய மைதிலியை தாய்மொழியாக கொண்டிருக்கிற, பிகாரியை தாய்மொழியாக கொண்டிருக்கிற, சாந்திரியை தாய்மொழியாக கொண்டிருக்கிற, அவதியை தாய்மொழியாக கொண்டிருக்கிற, போஜ்புரியை தாய்மொழியாக கொண்டிருக்கிற மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர் என்கிற 4 மாநிலங்கள். அசாம் என்ற மாநிலத்துடைய தாய்மொழி அசாமி, அருணாச்சல பிரதேசம் என்ற மாநிலத்துடைய தாய்மொழி அசாமி, நாகாலாந்து என்ற மாநிலத்துடைய தாய்மொழி நாகா, திரிபுரா என்ற மாநிலத்துடைய தாய்மொழி திரிபுரி, மேகாலயா என்ற மாநிலத்துடைய தாய்மொழி காலா, கோசி, கோரா. பக்கத்தில் இருக்கிற மேற்கு வங்கம் என்ற மாநிலத்துடைய தாய்மொழி வங்கம், ஒரியா என்ற மாநிலத்துடைய தாய்மொழி ஒரியா, மத்திய பிரதேசத்தில் என்ற மாநிலத்துடைய தாய்மொழி அதே மைதிலி, சாந்திரி, போஜ்புரி. பக்கத்தில் இருக்கிற மராட்டியம் என்ற மாநிலத்துடைய தாய்மொழி, உலகத்தில் பெரிய மொழிகள் ஒன்றாக இருக்கக்கூடிய மராட்டியம் என்ற மொழி. மோடி மஸ்தான் பிறந்த அந்த குரலி வித்தைக்காரர் பிறந்த குஜராத் என்ற மாநிலத்துடைய தாய்மொழி குஜராத்தி. இங்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கர்நாடகா என்ற மாநிலத்துடைய தாய்மொழி கன்னடம், தெலுங்கானா, ஆந்திரா என்ற மாநிலத்துடைய தாய்மொழி தெலுங்கு, அண்டை மாநிலமான கேரளா என்ற மாநிலத்துடைய தாய்மொழி மலையாளம், தமிழ்நாட்டுடைய அன்னை மொழியான தாய்மொழியாவது செந்தமிழ் மொழியான நம்முடைய அன்னை தமிழ். இத்தனை மொழிகள் இருக்கிறது. இத்தனை மொழிகள் இருக்கிறது. நம் மீது இந்தியை திணித்தார்கள். பாவம் உத்தரப்பிரதேசக்காரனும் பீகார்காரனும் ஹிந்தி படிச்சா வேலை கிடைக்கும் போல, ஹிந்தி படிச்சா அரசாங்கத்துல பெரிய பதவிக்கு போலாம் போல, ஹிந்தி படிச்சா நம்ம நாட்டின் முதல் குடிமகனாய் நான் இருப்போம் போலன்னு யூபி காரனும் பீகார்காரனும் மாப்பிக்காரனும் ஹிந்தியை படிச்சான். ஆனால் அன்னை தமிழ்நாட்டில் நமது திராவிட இயக்கத்தின் வீரர்கள் தந்தை பெரியாரால், பேரறிஞர் அண்ணாவால், முத்தமிழர் கலைஞரின் தோழர்களால் உந்தப்பட்டு தெரு தெருவாய் போய் சொன்னோம், இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமாம், நீங்கள் எல்லோரும் வாழுங்கள் நாட்டினரே, செந்தமிழுக்கு தேவை வந்தபின் இந்த தேவனுக்கு லாபம் உண்டோ, இந்தை மொழி எங்கள் மொழி, அந்த வீர தமிழ் மக்கள் ஆதி என்போம், இந்திக்கு செல்லுவார் அந்த ஈனரை காரி முடித்திடுவோம், எப்பக்கம் வந்து புகுதல் நிதி எத்தனை பட்டாளம் கூட்டி வரும், அற்பவண்டம் இதனை அழுத்தவன் ஆதிக்கதனை மாங்குயில் கோவிலை பூஞ்சோலை எம்மை மாட்ட வைக்கும் சிறைச்சாலை எங்க விடவும் தமிழ் தாய்களை உயிர் உடலை விட்டு நீங்க வரை என்று செத்தனிந்தோம், போராடினோம், இந்தியை தடுத்து நிறுத்தினோம். இந்தி நம்மை திணிக்கப்படவில்லை. ஆனால் யூபி, பீகார், மத்திய பிரதேசம், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர் மீது இந்தி திணிக்கப்பட்டது. எப்படி திணிக்கப்பட்டது? பீகாரிலே பிறந்தவன் போஜ்புரி பேசினான், உத்தரப்பிரதேச பிறந்தவன் அவதி பேசினான், மத்திய பிரதேச பேசியவன் சாந்திரியை மைதிலியை பேசினான். இல்ல ஹிந்தி படிச்சா நீ முன்னேறலாம்னு அவன் ஹிந்தி படித்தான். 1ஆம் வகுப்பு படித்தான், 2ஆம் வகுப்பு படித்தான், 3ஆம் வகுப்பு படித்தான், 4ஆம் வகுப்பு படித்தான், 8ஆம் வகுப்பு ஆல் பாஸ் படிச்சான். ஆல் பாஸ் எடுத்து பப்ளிக் எக்ஸாம் வந்துச்சு. போன பின்னாடி எந்த இந்தியை படித்து தன் தாய்மொழி அவதியை மறந்தானோ, எந்த இந்தியை படித்து தன் தாய்மொழி சாந்திரியை மறந்தானோ, எந்த இந்தியை படித்து தன் தாய்மொழி மைதிலியை மறந்தானோ, அத்தனை பேர் என்ன ஸ்கூல் எஜுகேஷனோட பள்ளி கல்வியோட ஃபெயில் ஆகி வீட்டுக்கு போனா என்ன பண்ணான்? அப்பா பார்த்த வேலையை, தாத்தா பார்த்த வேலையை குளத்துல பண்ண ஆரம்பிச்சான். அப்பா ஆடு மாடு வச்சா அவனும் ஆடு மாடு வச்சான். அப்பா தள்ளுவண்டி இழுத்தான் அவனும் தள்ளுவண்டி இழுத்தான். அப்பா படையடிச்சான் அவனும் படையடிச்சான். அப்பா வலையெடுத்தான் அவனும் வலையெடுத்தான். அப்பா பணையேறினான் அவனும் பணையேறினான். 16 வயசாச்சு, பருவ வயசு இருந்துச்சு. பள்ளி படமும் ஏறல, பட்டமும் முடிக்க முடியல. என்ன பண்ணலான்னா, சொந்த தொழில பார்த்தவனுக்கு ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு, விவசாயம் பண்றதுக்கு ஒரு நாளைக்கு 80 ரூபாய் சம்பளம், 70 ரூபாய் சம்பளம். அப்பதான் யூபிக்காரன், பீகார்காரன், மாப்பிக்காரனு வயசாயிடுச்சு, கல்யாணம் பண்ற வயசாயிடுச்சு, 80 ரூபாய் சம்பாதிக்கலாம், 60 ரூபாய் சம்பாதிக்கலாம். எந்த ஊருக்கு போனா நல்ல சம்பளம் கிடைக்கும் யோசிச்சா, அந்த இந்தி தெரியாது போடாது எந்த ஊர் சொல்லிச்சோ, தமிழ்நாடுங்கிறது அன்னை தமிழ்நாட்டை நோக்கி தன் தாய்மொழியான அவதியை, தன் தாய்மொழியான மைதிலியை, தன் தாய்மொழியான சாந்திரியை மறந்து இந்தியை படித்த நம் இந்திய சகோதரன், என் ஊர் ஸ்ரீமுட்டத்துக்கு, என் ஊர் காட்டுமன்னார் கோயிலுக்கு, என் ஊர் விருத்தாச்சலத்துக்கு, என் ஊர் முட்டத்துக்கு, என் ஊர் சிதம்பரத்துக்கு உங்களை விட அழகா வெள்ளையா முழுமுழு, உங்களை விட நல்லா ஹிந்தி பேசுகிற ஹிந்தி பண்டிதெல்லாம் பானிபுரி விற்கவும், பேருபுரி விற்கவும், சொட்டு வைக்கவும் வந்துட்டானா? ஹிந்தி படிச்சா வேலை கிடைக்கும் என்றார்கள். பாவம் பீகார்காரன், யூபிக்காரன் படித்தான், தன் தாய்மொழியை மறந்தான். இந்த ஊருக்கு, என் ஊருக்கு 200 ரூபாய் சம்பளத்துக்கு நீங்க நானும் பார்க்க மறுக்கிற வேலையை பார்க்க வந்துட்டான். இளைஞர்கள் எத்தனை பேர் இருக்கல,
தமிழ்நாட்டின் கனவு புதிதாக கட்சி ஆரம்பிக்க எத்தனை பேர்? ஒரு மரியாதைக்குரிய நம்முடைய அமைச்சர் சொன்னாரு, அது டிவிக்கேவா ஏதோ ஒரு கனவு. கட்சி ஆரம்பிக்கிற அத்தனை பேர் நாங்கள் ஊழல் இல்லாத சிங்கப்பூரை போல ஆட்சியை கொண்டு வருவோம், நாங்கள் அமெரிக்காவை போல ஆட்சியை கொண்டு வருவோம், நாங்கள் லண்டனை போல ஆட்சியை கொண்டு வருவோம், மலேசியாவை போல ஆட்சியை கொண்டு வரணும். யாராவது ஒருத்தர் நான் பீகாரை போல ஆட்சியை கொண்டு வருவேன், நான் யூபியை போல ஆட்சியை கொண்டு வருவேன், நான் மாப்பியை போல ஆட்சியை கொண்டு வருவேன் ஒருத்தர் சொல்ல முடியுமா? தமிழ்நாட்டுக்கு போட்டிய அண்டை நாடா, அண்டை மாநிலம் இல்ல. காரணம் திமுக கருப்பு சிவப்பு கொடி செய்த உழைப்பு. என்னுடைய அப்பாவை குடும்பத்திலே மூத்த உட்கார்ந்து உட்கார்ந்து சகோதரர்களுக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு நான் நல்லா ஹிந்தி படிச்சு, நமக்கு ஆசை இருக்கு, நல்லா படிச்சு நான் அமெரிக்கா போன ஆசை இருக்கு, லண்டன் போன ஆசை இருக்கு, சிங்கப்பூர் போன ஆசை இருக்கு. இல்லையா கொஞ்ச நாள் சவுதி அரேபியாவுக்கு, துபாய்க்கு, மலேசியாவுக்கு, சிங்கப்பூருக்கு வேலைக்கு போன நமக்கு ஆசை இருக்குல்ல. யாருக்காவது ஒருத்தருக்கு நான் நல்லா படிச்சு பீகாருக்கு உத்தரப்பிரதேசத்துக்கு வேலைக்கு போன ஆசை இருக்கா? யாருக்காவது இருக்கா? என் தம்பி கேட்பான், நடுராத்திரி சுற்றுலாட்டுக்கு நான் ஏன் போகணும்? அந்த ஊர்ல இருந்து என் ஊருக்கு படைக்க வர்றானே. இந்தி தெரியாது என்று சொன்ன தமிழ்நாடு வேளாண் துறையில் வளர்ந்த மாநிலத்தில் 2வது மாநிலம். 8 நதிகள் ஓடினாலும் உத்தரப்பிரதேசம் 23வது மாநிலம். இந்தி தெரியாது போடா என்று சொன்ன தமிழ்நாடு மருத்துவ கட்டமைப்பில் 2வது மாநிலம். இந்தி படித்த யூபி, பீகார் மருத்துவ கட்டமைப்புல 23வது மாநிலம். இந்தி தெரியாது போடா என்று சொன்ன தமிழ்நாடு போக்குவரத்து கட்டமைப்புல எத்தனை மணிக்கு நீங்க ஸ்ரீமுட்டத்துக்கு போனாலும், ராத்திரி 1 மணிக்கு போனாலும் கடலூருக்கு பஸ் இருக்கு, கடலூருக்கு 1 மணிக்கு போனாலும் விருத்தாச்சலத்துக்கு பஸ் இருக்கு, சிதம்பரத்துக்கு பஸ் இருக்கு, அங்கிருந்து பாண்டிச்சேரிக்கு பஸ் இருக்கு, அங்கிருந்து சென்னைக்கு பஸ் இருக்கு, அங்கிருந்து சென்னையில இருந்து கோயம்புத்தூர் பஸ் இருக்கு, கோயம்புத்தூர் மதுரைக்கு பஸ் இருக்கு. தமிழ்நாட்டில் எந்த ஊரிலும் எத்தனை மணிக்கு போகிற பேருந்து சேவை நமக்கு இருக்கிறது. ஆனால் யூபிக்காரன் பீகார்காரனுக்கு 6 மணிக்கு மேல பஸ்னா என்ன தெரியாது. தமிழ்நாடு வளர்ந்து நிற்கிறது. காரணம், எங்களிடம் இருமொழி கொள்கை இருந்தது. பேரறிஞர் அண்ணா உலக தொடர்புக்கு ஆங்கிலத்தையும் உள்ளூர் தொடர்புக்கு தமிழையும் கொடுத்தார். நாங்கள் எங்கள் அன்னை மொழியை காத்து நின்றோம். அதனால்தான் எங்களுக்கு போட்டி. எங்கள் தலைவர் சொன்னது போல் அண்டை நாடோடு தான், ஒருபோதும் யூபியோடு பீகாரோடு இல்லை. இப்படி வளர்ந்து நிற்கிற நம்மளை பார்த்து நீ ஹிந்தி படிடான்னு சொல்றான். நான் ஹிந்தி படிச்சு என்னத்தை சாதிக்க போறேன்னா கேட்டேன். ஹிந்தி படிச்ச ஹிந்தி படிக்கலாம், கச்சராஜா எங்க மனநோயாளியை விட நல்லா ஹிந்தி படிச்ச ஹிந்தி படிக்கலாம், ஆடு அண்ணாமலையை விட நல்லா ஹிந்தி படிச்ச ஹிந்தி படிக்கலாம். என் ஊருக்கு வந்துட்டான் ராஜா, என் ஊர்ல அவனுக்கு வேலை கொடுக்குறேன், என் ஊர்ல கஞ்சியோ கூழோ நான் முதலாளியா இருக்கேன், என் ஊர்ல 2 ஆடோ மாடோ நான் முதலாளியா இருக்கேன். என் அன்னை தமிழ் போதும், என் பிள்ளைகளுக்கு அழகு தமிழோடு ஆங்கிலத்தை கற்றுக் கொடுக்கிறேன். அவர்கள் வளர்கிறார்கள். இந்தியாவில் வளர்ந்த மாநில பட்டியலில் முதல் இடத்திற்கு தமிழ்நாடு போட்டி கொடுக்கிறது என்றால் அது திமுக என்கிற அரசு செய்திருக்கிற சாதனை, திராவிட முன்னேற்ற கழகத்தின் இயக்கத்திலே தோழர்கள் செய்திருக்கிற சாதனை. அந்த இயக்கம் தான் சொல்கிறது ஹிந்தி தெரியாது போடான். ஆனால் ஒரு மரியாதைக்கு வளர்ந்திருக்கிற நடிகர் விஜய் இப்பதாங்க சொல்லிருக்கீங்க, கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல 5000 பேர் கூட்டிட்டாங்க. அடுத்த வாரம் எழுதி வச்சுக்கோங்க, நடிகர் நயன்தாராவும் சன்னி லியோனும் கோயம்புத்தூர் ஏர்போர்ட் வரத்தான் போறாங்க. 10,000 பேர் கூடத்தான் போகிறான். அவன் பூத் கமிட்டியா என்ன மாறி பண்ணிக்கும்? பூத் கமிட்டியா அந்த தமனா, நடிகர் தமனா. எந்த நடிகை வந்தாலும் நீங்களும் பார்ப்போம், நானும் பார்ப்போம். திரைக்க வச்சு இந்த நாடு இருக்கிறது உண்மைதான், எந்த மாற்று கருத்தம் இல்லை. அது கூடி கலைகிற கூட்டம். ஆனால் நாம் கூடி பெய்கிற திமுக என்கிற கரும் மேகங்கள் இந்த நாடு மக்கள் வளர்களும் அவர்களை பற்றி யோசிக்க வேண்டாம். ஏன்னா குண்டறிக்கை வாசிக்கிற போது ஐயா ஒன்றைச்சாளர் பேசினாரு. ஐயா அது வேற மாவட்டம் ஐயா. எப்படி ஐயா அது வேற மாவட்டம் ஐயா? ஐயா அது புவனகிரி சட்டமன்ற தொகுதியா? புவனகிரி ஆளு காட்டுமன்னார் குடிக்கு வர முடியாது, காட்டுமன்னார் கோயிலுக்கு வர முடியாது. காட்டுமன்னார் கோயில 11வது வார்டுல கூட்டம் நடந்தா 12வது வார்டு இளைஞர் வரமாட்டான். ஏன்னா நம்மளுடைய புரோட்டோகால் சிஸ்டம். அப்ப 10 பேர் தான் இருப்பான். ஆனால் நடிகர்களுக்கு அப்படி இல்ல. கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல விஜய் இறங்கின போது அந்தியூருக்காரன் வந்தா, அவினாசிக்காரன் வந்தா, பொள்ளாச்சிக்காரன் வந்தா, இங்க மதுரைக்காரன் வந்தா, என்ன ரசிகர்களை பார்க்க போறான். அது ஓடி 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 அலைஞ்சு நீங்க எடுத்தா பூத்துக்கு 5 பேர் தான். நம்ம ஓட்டு போகாம பாத்துக்கிட்டா போதும். எத்தனை நடிகர்கள் வந்தாலும் நீங்க சொன்னது போல் பூத் கமிட்டியை சயின்டிபிக் ரெக்கார்டை நம்ம கட்டி முடிச்சிருக்கோம். ஆமாம், நம்மகிட்ட இருக்கு. உங்களை போன்ற பெரும் மரியாதைக்குரிய தமிழ்நாட்டில் முதலமைச்சர் கரங்களை வலுப்படுத்துகிற மாண்புமிகு அமைச்சர்கள், மாவட்ட கழக செயலாளர்களும் அது திறன்பட நீங்க இருக்கீங்க. 234க்கு 234 வருடுகிற வாய்ப்பும் வரவும் நமக்கு எந்த மாற்றம் இருக்கு. ஆனால் மக்கள் மன்றத்தில் அமலப்படுத்த வேண்டிய தேவை இருக்கு. எப்படி அமலப்படுத்தணும்? தமிழ்நாட்டில் சூப்பர் ஸ்டார் யாரு? ஒரு மரியாதைக்குரிய ரஜினிகாந்த் அவர்கள். உலகநாயகன் கமலஹாசன் யார்? உலகத்திலேயே ஆகச்சிறந்த நடிகர். சொந்த ஊரிலே கவிதை எழுதுகிற வாய்ப்பு கிடைத்த போது சொந்த ஊரிலே இவர் கவிதை எழுதினால் சாதிய வன்மம் வந்துவிடும் என்று
தேயத்தேவருடைய பேரன் வைரமுத்துவை அந்த ஊர் விரட்டியது. ஓடி போனார். நான் பேரறிஞர் அண்ணாவின் தொண்டர் என்று, நான் பெரியாரின் பேரன் என்று, கலைஞர் வெளிவந்தவர் என்று சென்னைக்கு வந்தார். எழுதினார். தமிழர்களின் அடையாளமாக கவிப்பேரரசர் வைரமுத்து வளர்ந்திருக்கிறார். சொந்த ஊரில் இளையராஜா இசையமைத்தார். கிழ்கண்ட சொன்னார்கள். தன் ஆர்மணிய பட்டியை கொண்டு வந்து நம் தாக்கன் இளையராஜா சென்னைக்கு வந்தார், இசையமைத்தார். உலகத்தில் இசைக்கு யார் வளர்ந்திருக்கிறார். சொந்த ஊருடைய பாடல் பாடியவர். இந்த ஊரில் பாய் பாடலாம் என்று கேட்டார்கள். இதோ சென்னை நகரத்துக்கு கோடம்பாக்கத்துக்கு வந்திருக்கிறேன் என்று ஏஆர் ரஹ்மான் என்ற இசைப்புயல் வந்தார். இன்று வளர்ந்திருக்கிறார். சொந்த ஊரிலே நான் பேருந்திலே டிக்கெட் இருக்கிறேன், நான் கருப்பாக இருக்கிறேன், அழகாக இருக்கிறேன் சொல்கிறார்கள். எந்த ஊருக்கு போனால் பிழைத்துக் கொள்ளலாம் என்று நடிகர் ரஜினிகாந்துக்கு ஆசை இருந்தது. கோடம்பாக்கத்துக்கு வந்தார். சூப்பர் ஸ்டாராய் மாறி போனார். தமிழ்நாட்டு திரை அடையாளங்களில் அஜித் குமார் ஆகட்டும், விஜய் ஆகட்டும், ரஜினிகாந்த் ஆகட்டும், கமலஹாசன் ஆகட்டும், எண்ணிலடங்காத நடிகர்கள் தமிழ் திரையுலகம் இருக்கிறது. தமிழ் துறைகளிலிருந்து 40 ஆண்டுகளுக்கு முன்பு பிரிந்து போன தெலுங்கு திரையுலகம் இருக்கிறது. அந்த ஊரிலே சிறந்த நடிகராக ராமாராவ் இருந்தார். இன்று சிறந்த நடிகராக சிரஞ்சீவி இருக்கிறார். சிறந்த இயக்குநராக பாகுபலி இயக்கிய எண்ணிலடங்காத நடிகைகள் திரையுலகம் இருக்கிறது. தமிழ் சினிமாவிலிருந்து 40 ஆண்டுகளுக்கு முன்பு பிரிந்து போன தெலுங்கு சினிமா, தமிழ் சினிமா ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பு புரிந்து போன கன்னட சினிமா, எஸ்.ஏ. ராஜ்குமார் தொடங்கி இன்று யாஸ் வரை எண்ணிலடங்காத நடிகர்கள் அந்த ஊரில் சூப்பர் ஸ்டாராக உயர்ந்து நிற்கிறார்கள். தமிழ் சினிமாவிலிருந்து புரிந்து போன மலையாள சினிமாவில் நம்ம சகோதரர்கள் மம்முட்டியும் மோகன்லாலும் இன்றைய அமைச்சராக இருக்கக்கூடிய சுரேஷ் கோபி விட்ட திரை நட்சத்திரம் இருக்காங்க. தமிழுக்கு ஒரு சினிமா அடையாளம் இருக்கிறது, தெலுங்குக்கு ஒரு சினிமா அடையாளம் இருக்கிறது, மலையாளத்துக்கு ஒரு சினிமா அடையாளம் இருக்கிறது. ஆனால் அன்பு கொண்ட சகோதரர்களே, யூபிக்காருக்கு ஒரு சினிமா அடையாளம் இருக்கா? பீகாருக்காருக்கு ஒரு சினிமா அடையாளம் இருக்கா? மத்திய பிரதேசக்காருக்கு சினிமா அடையாளம் இருக்கா? ஜார்க்கண்டுக்காருக்கு சினிமா அடையாளம் இருக்கா? ராஜஸ்தானுக்காருக்கு சினிமா அடையாளம் இருக்கா? பஞ்சாப்காருக்கு சினிமா அடையாளம் இருக்கா? டெல்லிக்காருக்கு சினிமா அடையாளம் இருக்கா? டெல்லிக்காருக்கு, ராஜஸ்தானுக்காருக்கு, பஞ்சாப்காருக்கு, யூபிக்காருக்கு, பீகார்காருக்கு ஒரே சூப்பர் ஸ்டார். எங்க குந்தி இருப்பான்னா அவன் மும்பையில குந்தி இருப்பான். அவன் என்ன இருப்பான்னா ஹிந்தி பேசுவான். சல்மான் கான், ஷாருக் கான், ஒரே மொழி, அவர்களுக்கு ஒரே சினிமா ஹிந்தி. ஹிந்தி தெரியாது போடா என்று தமிழ் சினிமாவை பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழர் கலைஞரும் காத்து நின்றதால் அந்த வட இந்தியாவிற்கு சினிமா என்கிற மீடியமே இல்லை, சினிமா என்கிற உலகமே இல்லை. அது ஒரே பாலிவுட். தமிழை காத்ததால் நமக்கு தெலுங்கு சினிமா, கன்னட சினிமா, மலையாள சினிமா, தமிழ் சினிமா என்று வளர்ந்து நிற்கிறது. இன்னும் சொல்ல போனால் பேரறிஞர் அண்ணா போட்ட பிச்சையில் தான் 200 கோடி ஓவர் சம்பளத்தை நடிகர் விஜய் வாங்குறார். அன்று என்ன அன்னை தாக்கர்கள் என்னுடைய தோழர்கள் தெருத்தருவாய் போய் தமிழை காத்து, தமிழ் சினிமாவை காத்து இருந்ததால் தான் இன்னைக்கு எப்படி டிவிக்கு விளக்கம் என்னங்கிறத நம்ம சொல்ல தேவை. 200 கோடி சம்பளம் நீங்க வாங்குறீங்கன்னா இது யாருடைய உழைப்பு தெரியுமா? செருப்பு தேய கண்ணச்சொல்ல தொங்க எம்மொழி தமிழ் எங்களுக்கு திருவாசகம் இருக்கிறது, தேவாரம் இருக்கிறது, எங்கள் அன்னை மொழிக்கு வரலாறு இருக்கிறது, எங்களோட தொல்காப்பியம் இருக்கிறது, எங்களுடைய இலக்கணம் இருக்கிறது, இலக்கியம் இருக்கிறது என்று தெருத்தருவாய் கருப்பு சிவப்பு தொண்டோடு, கருப்பு சட்டையோடு, கரைவேட்டியோடு போன உங்கள் தாத்தனும் எங்கள் தாத்தனும் செய்த தியாகத்தில் தான் வளருகிற நடிகர்களுக்கு தமிழ் சினிமாவின் உச்சபட்சமா இருக்கார்கள். பாவம், அரசியல் ஆசை வந்திருக்கிறது, வரட்டும். ஆனால் தேர்தல் களத்தில் அவர்கள் மண்ணை கவுது ஆனானப்பட்ட சிவாஜிய ஒரு கையில சர்க்கரையை வச்சுட்டு என்னமா அவர்கிட்ட தாத்துட்டார்கள், வரலாறு மண்ணுக்கு தெரியும், அவர்களை கடந்து போவோம். ஆனால் அன்னை தமிழ் மீது தாக்குதல் தொடர்வது ஏன் அந்த மொழியை நான் பாதுகாக்க எடுக்கிறோம்? அன்பு கொண்டவர்களே, சதாபாயின் பேரை படித்த போது என்ன சொல்வது, இந்த பாய் வந்துட்டால் பாருங்க ஐயா சொன்னா தெரியுமா, தன்னுடைய ஒளிவாங்கியை பிடிப்பதற்கு முன்பு ஏக இறைவனை தொழுகிற போது உலகமே நிம்மதியாயிருக்கட்டும் என்று அந்த பாங்குரை விழித்ததல்லவா? அந்த பாங்குரைக்கு சொந்தக்காரர் மரியாதைக்குரிய காகித மில்லத்தங்கள் நம்முடைய தாக்கம். இந்தியாவுடைய பாராளுமன்றத்துக்கு உள்ளே இருந்தார். இந்தியாவுடைய ஆட்சி மொழியாக எது வேண்டும் என்ற வரை விவாதம் நடக்கிறது. விவாதம் நடக்கிற போது அந்த நம் நாட்டினுடைய பிரதமர் மரியாதைக்கு ஜவஹர்லால் நேரு அவர்கள் காகித மில்லத்தை எழுந்து நிற்கிற போது, மிஸ்டர் பாய், மிஸ்டர் முல்லர், இந்தியாவுடைய ஆட்சி மொழியாக அரபியை கேட்க போறீங்களா என்று கேட்டார். உடனே தாத்தன் காகிதம் சொன்னா, பிளீஸ் க்ளோஸ் யுவர் மவுத், உங்கள் வாயை மூடுகிறார். பாராளுமன்றம் பயந்தது. ஒரு கிழவர் அது தமிழ்நாட்டிலிருந்து வந்து இந்த நாட்டுடைய பிரதமரை பார்த்து வாயை மூடுகிறார் என்று மௌனித்து போனது. பெருமரியாதைக்குரிய நம்முடைய தாத்தன் காகிதம் கேட்டா ஜவஹர்லால் நேரை பார்த்து எதற்கு நான் கேள்வி கேட்கிறீர்கள் என்று. அதுக்கு ஜவஹர்லால் நேரு சொன்னார், இஸ்லாமிய என்றாலே அரபியும் உருதுதானே பேசுவேன் என்று. அதற்கு காகிதம் சொன்னார், நான் அல்லாஹ் என்று அழைப்பதற்கு முன்பே அம்மா என்று அழைத்த செம்மொழிக்கு சொந்தக்காரர்னா, எங்கள் நாட்டின் பொருள்மொழியான என் நாட்டுடைய முதன்மை மொழியான அன்னை தமிழை நீங்கள் அறிவிக்க வேண்டும்.
நீங்க அறிவிக்கிற வாய்ப்பை கொடுங்கள் கேட்டபோது பெரும்பான்மையின் பக்கம் என்று வழியிலே என்று ஜவஹர்லால் நேரு சொன்னபோது நான் அமைதியாக இருந்துவிட்டு போவேன், ஆனால் நாளை வருகிற தலைமுறை இப்படி அமைதியாக கடந்து போவாது மிஸ்டர் நேரு என்று சொன்னார். இது நடந்தது 1951. 1962 11 ஆண்டு காலம் கழித்து அதே பாராமண்டத்துக்கு கருப்பா குள்ளையா 5 அடி உயிர் உருவத்தோடு உங்கள் உயிர் தோழன் தமிழ்நாட்டில் தமிழுடைய சுவாச மன்னன் எழுதப்படாத அரசியல் தந்தை பேரறிஞர் அண்ணா என்ற தலைவர் உள்ளே போனான். உள்ளே போனபோது அதே வரைவறிக்கை, அதே வாதம், இந்தியாவுடைய ஆட்சி மொழியாக எது வர வேண்டும் என்ற வாதம் நடக்கிறது. பேரறிஞர் அண்ணாவிற்கு முன்பு ஜவஹர்லால் நேரு சொல்றார், இந்தியாவில் பெரும்பான்மை மக்கள் இந்தி பேசுகிறார்கள், இந்தியாவில் 127 விழுக்காடு இந்தி பேசுகிறார்கள், அதனால் இந்தியாவுடைய ஆட்சி மொழி ஹிந்தி, பெரும்பான்மை மக்கள் தான் நீங்கள் நிற்க வேண்டும் கேட்டபோது நம் தாத்தன், நம் பாட்டன், நம் பேரறிஞர் பேரறிஞர் அண்ணா சொன்னார், நீங்கள் எப்போதுமே பெரும்பான்மை மக்கள் நிற்பீர்களா என்று கேட்டார். ஆம் நிற்பேன் என்று கேட்டார். இந்தியாவுடைய தேசிய விலங்கு என்று கேட்டார். இந்தியாவுடைய தேசிய விலங்கு எது? இப்போது இந்தியாவுடைய தேசிய விலங்கு புலி. ஆனால் அன்று 1976 எமர்ஜென்சியில அதற்கு முன்பு வரை இந்தியாவுடைய தேசிய விலங்கு சிங்கமாக இருந்தது. இந்தியாவுடைய தேசிய விலங்கு சிங்கம் என்று பெருமரியாதைக்கு ஜவஹர்லால் நேரு சொன்னார். பிறகு அண்ணா அதுக்கு கேட்டார், உங்கள் பெரும்பான்மை தத்துவம் சரி என்றார். இந்தியாவில் தெருநாய் அதிகமா இருக்கா சிங்கி அதிகமா இருக்குன்னு கேட்டாரு. தெருநாய் தான் அதிகமா இருக்கு, நீ தெருநாயை தான் அதிகம் கேட்டாரு. நேரிடத்தில் 18. அடுத்த கேள்வியை கேட்டார், இந்தியாவுடைய தேசிய பறவை என்று கேட்டார். பெருமரியாதை ஜவஹர்லால் நேரு சொன்னார், உங்களுக்கு தெரியாதா, உங்க ஊரில் கார்மேகர் போனார் என்று ஒரு புலவர் இருக்கிறாரு, அவரால் எழுதுகிறார், தேவர்கள் திரண்டு வருகிற போது இருக்கிற பறவை எல்லாம் ஓடி ஒளிந்து கொள்ளும் மயில் என்கிற அந்த பறவை தான் ரெக்கையை விரித்து மேகத்தை வரவழைத்து மலையை வரவழைக்கின்ற உங்கள் கவிதைகள் இலக்கணங்கள் சொல்கிறதே, இருக்கிற பறவைகள் தோகையும் ரெக்கையும் அதிகம் கொண்ட அழகு கொண்ட மயில் தான் இந்தியாவுடைய தேசிய பறவை என்று சொன்னார். அண்ணா கேட்டார், உங்கள் பெரும்பான்மை தத்துவம் சரி என்றால் இந்தியாவில் 27 விழுக்காடு மக்கள் ஹிந்தி பேசுகிறார்கள், அதனால் இந்தியாவுடைய ஆட்சி மொழி ஹிந்தி என்று நீங்கள் சொல்வது சரி என்றால் அண்டங்காக்காவத்தானே நீங்க தேசிய பறவை அறிவிச்சிருக்கு, எப்படி மயில் அறிவித்து கேட்ட போது நேரு மதியாக இருந்தால் அப்போது பேரறிஞர் அண்ணா சொன்னார், நாய்க்கு நரிக்கு விலங்குக்கு சிறப்பு பார்க்கறீங்க, நாய்க்கு நரிக்கு விலங்குக்கு சிறப்பு பார்க்கறீங்க, மொழி என்று வருகிற போது நீங்க சிறப்பு பார்க்க மறுக்கிறீங்க. இந்தியாவில் உண்மையிலேயே சிறப்பு பார்க்க வேண்டும் என்றால் இந்திய மொழிகளிலேயே ஏறத்தாழ 5000 ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்த மூத்த மொழியான தேமா இனிமா வாய்ப்பாடுகளை கொண்ட எங்கள் மொழிதான். மண் தோன்றுவதற்கு முன்பு, மனிதர்கள் தோன்றுவதற்கு முன்பு காடுகளில் ஓசை கேட்டது, விலங்குகள் ஒலித்தது, என்று எங்கள் மெய்யெழுத்து பிறந்த எங்கள் அன்னை தமிழுக்குத்தான் இலக்கண இலக்கிய வரலாறு உண்டு. 3000 ஆண்டுகளுக்கு முன்பு எங்கள் பாட்டன் தொல்காப்பியன் இலக்கணத்துக்கு வரையறை எழுதினார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எங்கள் புலவன் திருவள்ளுவன் சாடி கொடுத்தார், சூடி கொடுத்தார். இதோ கன்னியாகுமரி உலகிலே மேகங்கள் தள்ளி போகிற அந்த திருவள்ளுவர் சிறப்பிக்கிறதா அந்த வள்ளுவனை கொடுத்தது எங்கள் தமிழ் என்று வள்ளுவனை புகுந்தார் பேரறிஞர் அண்ணா. எங்களிடம் இலக்கண இலக்கியம் இருக்கிறது, தேமா இனிமா வாய்ப்பாடு இருக்கிறது, எங்களிடத்தில் அத்தனை இருந்தும் உங்கள் இந்திக்கு என்ன வரலாறு இருக்கிறது? இந்தி தோன்றி 150 ஆண்டுகள் வரலாறு இல்லை, இலக்கண இலக்கியங்கள் இல்லை, தேமா இல்லை, குடிமா இல்லை, வாய்ப்பாடு இல்லை. இந்தி 82 மொழிகளை அழித்தது. ஆனால் அன்னை தமிழ் எண்ணிலங்காத மொழியை பெற்றுப் போட்டது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், எங்கள் தமிழ்நாட்டுக்குள் இந்தி வராது, கூடாது, நாங்கள் தடுப்போம் என்று சொன்னார். நியாய சக்தியோடு நேர்மையோடு ஜவஹர்லால் நேரு ஒத்துக்கொண்டார். அது இதுவரை தொடர்கிறது, இந்த நொடிவரை தொடர்கிறது. இந்தியன் அபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் 1976 சப்ளாஸ் ரூல் 1 தமிழ்நாட்டுக்கு இந்தி பொருந்தாது, இந்தி தெரியாது போடான்னு நம் உரிமை வாங்கி வச்சிருக்கிறார். அதன் மீது நரேந்திர மோடி தாக்குதல் நடத்துகிற போதுதான் எங்கள் துணை முதலமைச்சர், எங்களுடைய இளைஞர்களின் தோழன், சனாதனத்துக்கு எதிரியாக வைரியாக நிற்கிற உங்கள் அன்பு பிள்ளை உதயண்ணா சொல்கிறார், இந்தியை நாங்கள் எதிர்க்கிறோம், இந்தி எங்கள் மீது கூடாது என்று நாங்கள் கேட்கிறோம். நாங்கள் இந்தி படிக்காததால் அடைந்த நன்மைகளை பட்டியல் போட்டால் இந்தி படித்தவனை விட நாங்கள் மேலே இருக்கிறோம். அதனால்தான் இந்தியை எங்களுக்கு திணிக்காது என்று இளைஞர்களை கூடி 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 கொடுக்கிறது. அன்பு கொண்ட தோழர்களே, அன்பு கொண்ட தாய்மார்களே, அன்பு கொண்ட சகோதர பெருமக்களே, ஒன்றை மட்டும் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இந்திய ஆதிக்கத்தை நரேந்திர மோடி இந்த மக்கள் கொண்டு வருகிறார். அதன் வடிவாக நிதி பகிர்வு, தொகுதி பகிர்வு எல்லாம் அரசியலை தினமும் கற்றிருக்கிறார். ஆனால் அவர்களுக்கு ஒன்று நான் புரிய வைக்க வேண்டும். ஹிட்லர் கொடுங்கோலன் வாழ்ந்தான். அந்த கொடுங்கோலன் தான் தான் பெரியவன், தான் தான் அகந்தையை சிறந்தவன், நானே உலகத்தில் வீரன் என்று இருந்தான். ஜெர்மானிய ஜனநாயகத்தில் தேர்தலில் வென்ற அவன் துப்பாக்கியை காதலிக்க ஆரம்பித்து துப்பாக்கி எடுத்து எல்லோரையும் சுட ஆரம்பித்தான். ஜெர்மனுக்குள் ஆட்சி செய்தவன் பிரான்ஸ் மீது படை தொடுத்தான், டென்மார்க் மீது படை தொடுத்தான், துருக்கி மீது படை தொடுத்தான். கடைசியில் ரஷ்யாவுக்குள்ளே வந்தான். ரஷ்யாவுக்குள்ளே வந்த ஜோசப் ஸ்டாலின் கையில்
ஒரே மொழி ஜெர்மானிய மொழி, ஒரே இனம் ஜெர்மானிய இனம். நான் என்னுடைய கையில் துப்பாக்கி கேட்டு உள்ளே வந்தான். உள்ளே ஜோசப் ஸ்டாலின் என்கிற அன்பு தலைவர் ரஷ்யாவை ஆண்டார். அவர் கையில் மார்ச்சுடைய மூலதனம் இருந்தது. 6 மாத சண்டை. ஹிட்லர் வீழ்த்தப்பட்டான். ஹிட்லர் தற்கொலை செய்து கொண்டு இறந்து போனான். ஜோசப் ஸ்டாலின் வென்றான். வரலாறு. நரேந்திர மோடி இந்த நாட்டுடைய பிரதம அமைச்சர். இந்தி தான் பெரிய மொழி, இந்தி தான் அடையாளம், ஒரே மதம், ஒரே சட்டம், ஒரே மொழி என்று ஒரே என்கிற பாசிச துப்பாக்கி தூக்கி கொண்டு தமிழ்நாட்டில் போர் எடுக்கிறார். ஹிட்லர் துருக்கியை வென்றது போல், ஹிட்லர் டென்மார்க்கை வென்றது போல், ஹிட்லர் அயர்லாந்தை வென்றது போல் நரேந்திர மோடி உத்தரப்பிரதேசத்தை வென்றிருக்கிறார், பீகாரை வென்றிருக்கிறார், ராஜஸ்தானை வென்றிருக்கிறார். ஹிட்லர் ஜெர்மனியிலிருந்து ரஷ்யாவுக்குள்ளே புகுந்தது போல் நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்கு ஆசைப்படுகிறார். காரணம், எங்கள் கையில் தந்தை பெரியாரின் பேராயுதமும் கலைஞருடைய தமிழும் எழுத்தும் அண்ணாவுடைய மாநில சுயாட்சியும் இருக்கிறது. அந்த ஹிட்லரை ஜோசப் ஸ்டாலின் வீழ்த்தினார். நரேந்திர மோடி இந்த நாட்டின் பிரதம அமைச்சருடைய அரசியல் ஆயுதத்தால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அன்பு தலைவர் வீழ்த்துவார். நாடும் நமதே, நாட்கள் நமதே என்று நமது தலைவர் முழங்கினார். நாமும் முழங்குவோம். 234 நமதுதான். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். எங்கள் மொழி மீது, எங்கள் மண் மீது, எங்கள் மரபம் மீது யார் வந்து தாக்குதல் நடத்தினாலும் அவர் எவரே வரினும் அதை வெல்கிற கூட்டம் தெம்பு திராணி இந்த கருப்பு சிவப்பு படைக்கு இருக்கிறது. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.